வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து சேரீ வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் என்னை வந்து சுடியில் தான் பார்த்துருந்தீங்க. இன்றைக்கி வந்து சேரீ வேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு சேரீ வந்து அவ்வளோவா வேர் பண்ண தெரியாது. ஆக்சுவலி வந்து சேரீ வந்து அவ்வளோவா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வேர் பண்ண தெரியாது. ஸோ ஓரளவு எனக்கு வந்து நான் கற்று வச்சுருக்கிற அளவு நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து சுடியில் தான் என்னை வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் சேரீயில் வந்து வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ வெளியில் போகிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக அந்த ஃபங்க்ஷனோட அப்டேட் தான் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே செஞ்சு அவங்கள ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு சாரீ வேர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிற ரிலேட்டிவ் இல்லை அம்மா வீட்டு ரிலேட்டிவ், ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கும்போது அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு நலுங்கு, கல்யாணம், காது குத்தி, மஞ்சள் தண்ணி, வீடு குடி போகிறது, ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்போது நம்ம போய் கலந்துக்குவோம். அவங்க நம்ம வீட்டில் ஏதாவது காரியம்னா வந்து கலந்துக்கிறது நம்ம சமுதாயத்தில் இது சகஜம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வழியில் எங்களுக்கு பங்காளி முறையில் ஒருத்தருடைய நலுங்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த நலுங்குக்கு என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த நலுங்குக்கு தான் இப்போ நான் கிளம்பியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேன் வைப்பாங்க. ஸோ வேன் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில், ஊர்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேன் வந்து வரும். அதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே கூட்டிருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தி. ஸோ அந்த வேனில் வந்து நமக்கு இடம் இருக்குமா இருக்காதா தெரியல. நம்ம வீடு லாஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இடம் இருக்காது. நின்றுட்டே தான் வரணும். ஸோ அந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் போயிட்டு இவங்க என்னென்ன எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீர்வரிசைகள் எல்லாமே எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளை பொண்ணு, ஸோ இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அதில் இன்றைக்கி நான் போகிற வீடு பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா தெரியல. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இவங்க எடுத்துகிட்டு போகிற வரிசைகள்லாம் கொடுத்து நலுங்குக்கு சாப்பாடு எல்லாமே இவங்களுடைய செலவாக தான் இருக்கும். நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்களோட செலவு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த நலுங்குக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வர போகிறேன். என்னென்ன எடுத்துகிட்டு போவான்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு, நலுங்கு, நகை போட வேண்டியவங்க நகை போடுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடக்கும் இன்றைக்கி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு அப்டேட்டில் கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ அப்டேட் கொடுக்க முடியுமோ இன்றைக்கி நான் போகிற இடத்துல என்னென்ன ஷூட் பண்ண முடியுதோ எல்லாமே நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேன் வந்துடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ வீடெலாம் பாருங்கள், லாக் பண்ணிட்டோம். ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு போகல, ஒரு மொபைல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வர போகிறோம். ஸோ நம்ம இந்த கேட்டை மட்டும் லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நேராகவே வேன் ஏற போகிறோம். வேனை காட்டுறோம் பாருங்கள். அங்கே வருது பாருங்கள் வேணு. ஸோ இந்த வேனில் தான் இப்போ நம்ம போகிறோம். நம்ம படலை சாத்திட்டு ரெடியாக நிற்கலாம். இதுதான் நம்ம கேட்டோட லாக். வேன் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கேட்டோட லாக்கு. மாடு கிட்ட தள்ளிச்சுன்னா ஓடி விழுந்துடும். ஸோ வேன் அங்கே நிற்கிது. அங்கே சில பேர் ஏறிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ட்ரீட்டில். இப்போ அடுத்து நம்ம தான் ஏற போகிறோம். கிட்ட வரட்டும். அப்புறம் இந்த சைடில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயிலேருந்து தான் நம்ம வருஷம் எடுக்க போகிறோம். ஸோ எல்லா ஊர்லேயுமே ஒரு நலுங்கு, மஞ்சள் தண்ணி, காது குத்து எதுக்காக இருந்தாலும் கோவிலுக்கு வந்து வருஷம் எடுத்துகிட்டு போகிறது தான் எங்கள் ஊர் பழக்கம். ஸோ எல்லா ஊர் பழக்கமும் அதே தாங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து கோவிலேருந்து வருஷம் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் பொண்ணு வீடாக இருந்தாலும் போகணும். இப்போ நான் வந்திருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு நலுங்குக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில். அந்த மாப்பிள்ளை ஊரில் ஸ்பெஷலான ஒரு கோவில்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒரு நம்ம பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ ஒரு சூப்பராக கட்டி அவ்வளோ பார்க்கும்போதே கிராண்டாக இருக்குது. அதனால் வந்து பெரிய கோவில்னு தான் சொல்லுவோம். எங்கள் ஊர்லாம் இந்த மாதிரி பெரிய கோவில்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், பேக் சைட்லலாம் எவ்வளோ அழகாக பூச்செடி மரங்கள்லாம் அந்த கோவில்லே வச்சு வளர்த்துருக்காங்கன்னு. இந்த செடி பேர் பார்த்தீங்கன்னா இட்லி பூன்னு சொல்லுவோம். சரி, நாங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இட்லி பூன்னு தான் சொல்லுவோம். இதோட நேம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ அழகாக ரெட் கலரில் சூப்பராக இட்லி பூ இருந்துச்சு. அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ஷூட் பண்ணிவிட்டு அங்கேயே நாங்கள் வந்து கோவிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, வாங்க போயிருந்தாங்க. அவங்களாம் அதெல்லாம் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கோவிலில் வச்சு சூடத்தை கொளுத்திட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லோரும் ஒரு ஒரு தட்டு தேங்காய், பழம், பூ, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்கள் நடந்து போகணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து கோவிலுக்கு வந்துட்டு அங்கேருந்து தான் வரிசை எடுத்துகிட்டு மாப்பிள்ளை வீட்டாக இருந்தாலும் பொண்ணு வீடாக இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு அதுதான் வந்து சம்பிரதாயமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெரிய நெல்லிக்காய். ஸோ அந்த நெல்லிக்காய் மரம் தான் இது. அந்த தழையை நாங்கள் பறித்து பார்க்கும்போது ஒரு முழம் தாண்டி வருது அந்த இலையோடைய நீட்டு. அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டலான்னு ஃபோட்டோ எடுத்திருந்தேன், வீடியோ எடுத்திருந்தேன். அப்படியே நாங்கள் கோவில் பின்னாடியே சுற்றி வந்துட்டு இருக்கோம். எப்படா வருவாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஆக்சுவலி வந்து எல்லோரும் வந்து பசி வேறு எடுத்துக்கிச்சு, சாப்பிடணும் வேறு போயிட்டு. அதனால் எப்போ வருஷம் எடுத்துகிட்டு போய் நலுங்கு வச்சுட்டு எப்போ சாப்பிட்றதுன்னு நாங்கள் கோயிலுக்கு பின்னாடியே சுற்றிட்டு நிற்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே ஓரமாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நலுங்கு ஜாமான் எடுக்கிறதுக்கு சில பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் சூடவத்திலாம் கொளுத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து நலுங்கு பாத்திரம் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போகணும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து கண்டிப்பாக நலுங்காக இருந்தாலும் மஞ்சள் தண்ணி, காது குத்தி, மேரேஜு, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பூஜை பொருளை வச்சு படைச்சி கொண்டு போகிறதுக்கான ஒரு நலுங்கு பொருள் வந்து எல்லாமே இருக்கும். நாங்கள் அப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டோம். எங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வரட்டும், அவங்க வரும்போது நம்ம எழுந்து போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பில்டிங்ஸ் எல்லாமே, கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கோவிலை வந்து நான் எந்த குறையும் சொல்ல முடியாது. கீழே கிரைனைட்லாம் போட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு வீட்டில் எப்படி நம்ம வந்து இயற்கையாக காற்று வாங்குவோமோ அதே மாதிரியே இந்த கோவிலுக்கு போயிருந்ததுனால அந்த கோவிலுடைய இடம் எல்லாமே அவ்வளோ ஒரு நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஃபீல் அந்த கோவிலில் கொடுக்குது. இப்போ பார்த்தா தெரியவங்களுக்கு கூட்டம்லாம் வந்துருச்சு, ஜனங்களும் வந்துட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நலுங்கு வைக்க மாட்டாங்க. ஒரு ரிலேட்டிவ்குள்ளே சொல்லி ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வைப்பாங்க. அந்த மாதிரி வந்த கூட்டம் தாங்க இவங்க. இதில் எத்தனை பேர் நலுங்கு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்கவுங்க ஃப்ரூட்ஸு, ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு ஒன்றா சாமி கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் கொஞ்சம் தூரம் வெளியில் வந்ததுமே என் கையில் ஒரு தேங்காய் தட்டை கொடுத்துட்டாங்க, வாழைப்பழம். அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஆக்சுவலி அதை கொண்டு போயிட்டு நான் மாப்பிள்ளை வீட்டில் வைக்கிற வரைக்கும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதுக்கப்புறம் கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் வந்து பந்தியில் சாப்பிட உட்காந்துட்டோம். பிரியாணி போட்டிருந்தாங்க, ஒரு முட்டை, ஒரு கிரேவி. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வந்ததுக்கு ஒரு பொருள் வந்து ஞாபகமாக கொடுப்பாங்க. கப்பு, தலம்பாறு, தட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸில் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தட்டு தான் கிடச்சிது. கொஞ்சம் பெரிய சைஸ் தட்டாக தான் இருக்குது. நானும் மோஸ்ட்லி அப்படி தான். இப்போ நானே ஒரு காரியம் வச்சாலும் வர நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பொருட்கள் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் பண்பாடும் சொல்ல முடியும். தெரியும், உங்களுக்கே தெரியும். ஒரு நலுங்கு, ஒரு ஃபங்க்ஷன்னாலே அங்கே என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வேனுக்கு வந்துட்டோம். ஸோ வேனுக்கு வந்ததுமே எல்லாம் இடம் பிடிச்சி உக்காந்துட்டாங்க. நான் வந்த இடமே திரும்பி என் இடத்துக்கே வந்து நான் உட்காந்துட்டேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து உக்காந்துட்டாங்க. வரும்போது நின்றுட்டு வந்தவங்களாம் இப்போ போகும்போது வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி வருது. ஏன்னா சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சில பேர் இது இடம் பிடிக்கணும்னு சீக்கிரம் வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு, 2 வெத்தலை, ஒரு வாழைப்பழம், ஒரு சாக்லேட்டு, ஒரு பாக்கு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் பண்பாடும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் வரும்போது வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், முட்டாய் இல்லைன்னா அது வந்து நமக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அது மாதிரி தாங்க இதுவும். ஸோ இந்த நலுங்குக்கு நான் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வேணும் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் போய் சாப்பிட்டாங்க. ஒரு பந்தி, 2வது பந்தி, 3வது பந்தின்னு சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிட முடியும். ஏன்னா ஓவராக கூட்டம் வேறு அதிகமாக இருந்துச்சா.
என்னால் அதிகமாக அங்கே வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஏன்னா வந்து இது நம்ம குடும்பத்தோடைய காரியம் கிடையாது. இது வந்து வேறு ஒருத்தர் நம்மளே ஒரு கெஸ்ட்டாக அங்கே போயிருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம ஃபோனை தூக்கிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நின்றுருந்தா அது நமக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எங்கே போகிறேன் எப்படி வரேன்னு சொல்லிட்டு மேலோட்டமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம எதுக்குங்க தேவையில்லாமல் அவங்களுடைய பாரம்பரியம் நடந்துகிட்ருக்கிற நலுங்கெல்லாம் நம்ம போயிட்டு கேமரா வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா யாருன்னே அவங்க நம்மளும் தெரியாதவங்களெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். அங்கேருந்து உடனே நான் இப்போ சாப்பிட்டுட்டு வேனில் வந்து இப்போ நம்ம வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ எங்களுடைய ஊர் சைட்லாம் பாருங்கள், எங்கள் ஊர் பக்கத்து ஊர் சைட்லாம் எப்படி இருக்குது, அந்த நேச்சுரலான ஒரு இயற்கையான ஒரு பச்சை பசுமையாக எப்படி இருக்குன்னு மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வடலூர் டு சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு போகிற ரோடு. ஸோ நாங்கள் போகும்போது குறுக்கு வழியாக போனோம். திரும்பி நாங்கள் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வழியாக போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வடலூர்லேருந்து சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு போகிற வழியில் வந்து இப்போ நாங்கள் கும்பகோணம் போகிற ரோட்டில் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் போனோம்னா கும்பகோணம் நேராக போகலாம், சிதம்பரம் இந்த சைட் போகலாம். ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப் ஆகிற ரோடு இது. இப்போ நாங்கள் அங்கேருந்து இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். இவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கேயே நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் நம்மளை வேணும் வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பார்த்தீங்களா நலுங்கு வைக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் நிறுத்தி நம்ம எல்லாருக்குமே ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அதுவும் சில பேர் செய்வாங்க, பிரியாணி மட்டும் போட்டு அனுப்பிட்ட அப்படின்னு வந்து நாளைக்கு சொல்லக்கூடாது. ஸோ இது கிராஸ் ரோடு, இந்த ஆட்டோ போகிற ரோடு தாங்க நம்ம சிதம்பரம் போகிற ரோடு. இந்த கார் போகிறது பாருங்களா, அந்த சைடாக வந்து இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேணு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 7up, மாசா, ஸ்ப்ரைட்டு என்னென்ன தேவையோ ஸோ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து குடிச்சிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு, பெட்ரோல் கிடையாது இது வந்து டீசல். ஸோ இப்போ நம்ம டீசல் போடுறதுக்கு நம்ம வந்து பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே டீசல் வந்து இவங்க தான் நம்ம காரியத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வண்டி வாடகையும் கொடுக்கணும், டீசலும் அவங்க தான் போடணும். ஸோ அங்கேருந்து இப்போ டீசல் போட்டுட்டு இப்போ நம்ம ஊரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ட்ரைபோர்ட்டில் என்னோடய மொபைலை வச்சுட்டு நான் வந்து என்னோடய ஊர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வியூவாக வந்து ஃபுல் வியூவில் வந்து வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகிற 2 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, ஏன்னா இப்போ வந்து சிட்டி கிடையாது, இது கிராமம். ஸோ நம்ம இப்போ கிராமத்துக்குள்ளார போகிறோம். ஸோ எங்கள் ஊர் போர்டு பாருங்கள், அப்படியே ஒரு மரத்தடி ஓரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எங்கள் ஊர் போர்டு இப்போ எங்கள் ஊர்லேருந்து இப்போ அம்மா வீட்டு ரோட்லேருந்து இப்போ என் வீட்டுக்கு போகிற ரோட்டுக்கு இப்போ நான் போயிட்டேன். இங்கேருந்து பாருங்கள் இப்போ வந்து நேராக போகிறேன். ஸோ எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் நேராக போகிறாங்க. இறக்கி விட்டுட்டு என் வீட்டு வழியாக வேன் போகும். அதனால் நேராக போய் எல்லோரும் இறக்கி விட்டுட்டு ரிட்டன் வரும்போது தான் நான் இறங்க போகிறேன். ஸோ எல்லாம் எப்படி இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கலான்ட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இவங்க எல்லாமே இப்போ இந்த காரியக்காரங்க. ஸோ இவங்க தான் நலுங்கு கூட்டிகிட்டு போய் நலுங்கு வச்சவங்க. ஸோ அவங்க வீட்டில் அவங்க இறங்குனதுக்கப்புறம் இந்த வேனை இப்போ இங்கே தான் திருப்புவாங்க. ஸோ இந்த ரோட்டில் தான் இப்போ திருப்பிட்டு இதுக்கப்புறம் நேராக போயிட்டு நம்ம வீட்டில் இறங்க போகிறோம். இங்கேயும் ஒரு சில பேர் இறங்க வேண்டி இருந்தாங்க, இறங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இது ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னுடைய மாமியார் ஸ்ட்ரீட்டு. ஸோ அந்த வீடு தான் ஓட்டு போட்டிருக்கு பாருங்களேன். ஸோ அந்த ஓட்டு வீடு தான். இப்போ வந்து நான் இறங்கிட்டேன், என் கூட 3 பேர் இறங்கிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் தனியாக வீட்டில் வந்து வண்டி நிற்கலை, அதனால் பக்கத்தில் 3 பேர் கூட சேர்ந்து நாங்கள் 4 பேராகவே இறங்கி நான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பாருங்கள் இப்போ நான் எப்படி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏறும்போது நம்ம வீட்டுக்கு நிறைய ஏறினேன், பட் இறங்கும்போது ஒரு 2 வீடு தள்ளி தான் இறங்கினேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒசரம் அங்கே நிறுத்த மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சடா பாய், see you.